ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். மகோன்னதமான ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் தரிசனத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு அப்படி ஒரு அழகான ஒரு பாக்கியமான நாள். காத்தால கிளம்பி இப்போ நான் திருப்பதியில் இருக்கேன். சரியா, நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா திருமலை தெரிகிறது. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் எந்த மலை மேலே ஏதானும் ஒன்றாவது ஆகணுமோ அப்படின்னு புலம்பினாரோ அந்த மலை பக்கத்தில் அழகாக உட்காந்துருக்கேன். திருமலை. தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரம் சூழறவும் பொன்னானும் தோன்றுமாள் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு ஆழ்வார் அவ்வளவு அழகா சிவநாராயண தத்துவ அனுபவத்தை வைஷ்ணவ முறைப்படி வர்ணிக்கிறார். அதாவது மலையப்பனுடைய பிரியமான சிவபெருமான் ஒருவன் ஒருவனங்கத்து என்றும் உளன் அப்படின்னு இருக்கார். அப்படின்னு நான் இருக்கிறது என்னமோ திருமலை அடிவாரம், ஆனால் நான் வந்திருக்கிறது காளஹஸ்தி பார்க்கறதுக்காக. இன்னைக்கு காத்தால ரொம்ப அழகா சயன கோலத்தில் சிவபெருமான், சுருட்டப்பள்ளி, வால்மீகேஸ்வரர், மரகதாம்பிகா, வால்மீகியும் பூஜை பண்ண சிவபெருமான், ஸ்வயம்பு லிங்கம். அப்புறமா அதே இடத்துலையே சயன கோலத்தில் பள்ளி கொண்ட ஈஸ்வரர், அம்பாள் மடியில் தலசாச்சென்று படுத்துருக்கக்கூடிய சிவபெருமான், ஆலாகல விஷத்தை சாப்பிட்டுட்டு நீலகண்டனாக சிவபெருமான் காட்சி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் பள்ளிகொண்டீஸ்வரர். திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை, சுருட்டப்பள்ளி இப்படி மேலே வரணும். அப்புறம் அவர் தரிசனம். அங்கே தான் லவகுச்சாவாருடைய பாத சின்னங்கள் இருக்கக்கூடிய பாறை இருக்கு. அவரை பார்த்துட்டு அங்கிருந்து நாகலாபுரம், அவ்வளோ அழகா. நாகலாபுரம் நம்ம கிருஷ்ணதேவராயருடைய அம்மா நாகமாம்பாளுடைய ஊர். காலப்போக்கில் நாகலாபுரம் அடுத்து. அங்கே தான் வேதநாராயணன் சுவாமி பெயர், தாயார் பேர் வேதவல்லி. அங்கே பகவான் மத்ஸ்ய நாராயணமூர்த்தியாக இருக்கார். இடுப்புக்கு கீழே மத்ஸ்யமாகவே இன்றைக்கி இருக்கார். மீன் முதல் அவதாரம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனோம். அப்போ தான் அவருக்கு காத்தால் ஒரு 11 மணிக்கு அவருக்கு பூஜை, இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னா. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க வாழை கேட்டேன், பக்கத்தில் வேறு என்ன கோவில் இருக்குது, பிராச்சீனமான கோவில்னு. ராமகிரின்னு ஒன்று இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்று அங்கே 5 கிலோமீட்டர் ராமகிரி. அழகான மலை, மலையடிவாரத்தில் ஒரு குளம், நந்தி தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு நந்தியினுடைய முகம் இருக்குது. அதுலேருந்து தண்ணி 365 நாளும் வந்துட்டே இருக்குது. இந்த குளத்தில் தண்ணி அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உள்ளுக்குள்ளே மீன்கள் சர்வசாதாரணமாக விளையாடின்னு இருக்கு. அந்த நந்தி தீர்த்தம் என்ன விஷயம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணுறதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி லிங்கம் கேட்க காசியிலேருந்து கொண்டு வா அப்படின்னு ஆஞ்சநேயர் அனுப்புகிறார். ஆஞ்சநேயர் காசியிலேருந்து லிங்கம் கொண்டு வரார். அப்போ இந்த இடத்துலெல்லாம் ரொம்ப அழகாக பைரவர் இருக்கார்.
அவர் பைரவர் பார்க்குறார், எப்படியாவது இந்த சிவலிங்கத்தை இந்த இடத்துல ஸ்தாபிதம் பண்ணிடணும் தீர்மானம் பண்ணி ரொம்ப அப்படியே ட்ரை ஆக்கிடுறார் அந்த இடத்த. அதனால் வேறு வழி இல்லை, அந்த இடத்துல இருக்க தீர்த்தத்தை பார்த்துட்டு இறங்குறார் ஆஞ்சநேயர். பைரவர் மாடு மேய்க்கிற பிள்ளை வேஷத்தில் இருக்கார். டே பயல, இதை வச்சுக்கோ, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், அதன் பிறகு என்கிட்ட கொடுத்துரு, கீழே மட்டும் வச்சுடாதே அப்படின்றார். ஆனால் இந்த லிங்கத்துக்காக இத்தனை பாடு. இவர் தண்ணி குடிக்கிற இந்த நந்தி தீர்த்தத்தில் அதுக்குள்ளே இந்த அந்த இடத்துல லிங்கத்தை வச்சுடுறான். ஆஞ்சநேயர் கோவம் வர்றது, வாழை கட்டி எப்படியாவது இழுத்துடணும்னு பார்க்குறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, அடரா அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு. அதனால் அந்த இடத்துல அந்த லிங்கத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கும் ஆஞ்சநேயர் வாளால் சுற்றின தடயம் அப்படியே இருக்குது. அது என்ன ஆச்சரியம்னா, அதனால் அவருக்கு பேர் வாலீஸ்வரன்னு பேர். வாளாலே ஆஞ்சநேயர் கட்டி இழுத்த ஈஸ்வரன் வாலீஸ்வரன்னு பேர். வாலிக்கும் இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இன்றைக்கும் சிவன் சன்னதி முன்னாடி ஆஞ்சநேயர் கைகூப்பிண்டு சமத்த மரியாதையோடு நின்றுட்டுருக்கார். நந்தி தீர்த்தம் ஆஞ்சநேயர் கோவம் வர்றது, லிங்கத்தை எடுக்க முடியலையேன்னு மலையை தூக்கி அப்படி கீழே அப்படி போடுறார். அதனால் அதுக்கு பேரே ராமகிரி அப்படின்னு ஆயிடுத்து. அதாவது வேதநாராயண மூர்த்தி தன் சந்நிதியில் தரிசனத்தை கொஞ்சம் டிலே பண்ணி இந்த வாலீஸ்வரரை போய் பார்க்க வச்சுட்டார். அத்தனை ஆச்சரியம். அது இன்னொன்று சொல்லணும், அங்கே வாசலில் கனகாம்பரம் வாங்கினோம். அது கரெக்டாக வேதவல்லி தாயார் அங்கே வாங்கிட்டார். அத்தனை ஆச்சரியமான விளையாட்டு போல் இன்றைக்கி காத்தால், அதாவது பிஃபோர் லஞ்சு சுருட்டப்பள்ளி வால்மீகேஸ்வரர், பள்ளிகொண்டேஸ்வரர், அதன் பிறகு வாலீஸ்வரர், இன்றைக்கும் அந்த இடத்துல இவர் இருக்கார் பைரவர், சந்தான பிராப்தி பைரவர்னு பேர் அவருக்கு. அங்கே பைரவர் தான் முக்கியம், அதுக்கப்புறமா தான் இந்த வாலீஸ்வரர். அதன் பிறகு வேதநாராயணர், மத்ஸ்யமூர்த்தி, வேதவல்லி தாயார் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் 4:45 திருப்பதிலேருந்து கிளம்பி ஒரு 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி காளஹஸ்தி, ஸ்ரீகாளஹஸ்தி, சிலந்தி, பாம்பு, யானை இவைகள்லாம் பூஜை பண்ண சிவலிங்கம். நல்ல நெட்டு குத்தலாக இவ்வளோ ஒசரமான ஒரு ஸ்லிம்மாக ஒரு லிங்கம். ஒரு 4-5 அடி ஒசரத்துக்கு இருப்பார் அவர். ஒரு மூங்கில் கழியை நிற்க வச்ச, குண்டு மூங்கில் கழியை நிற்க வச்ச மாதிரி ஒரு சிவலிங்கம். இன்றைக்கி அவருடைய கற்பூர ஆரத்தி தாயார் ஞானம் கண்டுபிடிங்க. ஞானம் பேர் ஆரம்பிக்கிறது ஸ்ரீ காளஹஸ்தியினுடைய அம்பாள். அத்தனை அழகான ஒரு கற்பூர சாயங்காலம் சந்தியா வேளை ஆரத்தி தரிசனம். அதுவும் இன்றைக்கி எல்லா கோவில்லையும் பிரசாதம் கொடுத்து வைத்துட்டு போயிட்டார் சுவாமி. அப்படி அதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த காளஹஸ்தீஸ்வரரை பார்க்க அகஸ்தியர் வரார். அவருக்கு அங்கே ஜலம் இல்லை அப்படின்ன உடனேயே பிரம்மாவிடத்தில் பிரார்த்தனை பண்ண கங்கையே இங்கே ஆவிர்வகிக்கிறார். அதனால அவளுக்கு பேர் ஸ்வர்ணமுகின்னு பேர். அவள் வடக்கு பக்கமாக போகிறாள். அதனால் இந்த காளஹஸ்திநாதர் அந்த ஏரியா ஸ்ரீகாளஹஸ்திக்கு தக்ஷிண கைலாயம் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது. முக்கியமாக கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தின் கண்களில் ரத்தம்லாம் வருதுன்னு சொல்லி அவர் வாய் ஜலத்தில், இந்த சொர்ணமுகி ஜலத்தை வாயில் வச்சுண்டு தான் சிவபெருமான் மேலே, அதை கொண்டு தான் அபிஷேகம். வாயிலேருந்து ஜலத்தை சிவபெருமான் மேலே அப்படி இந்த யானையெல்லாம் தும்பிக்கை கொண்டு இது பண்ணுற மாதிரி பண்ணி, சாதாரணமாக சொன்னால் வாயில் இருக்க தண்ணியை இந்த குழந்தைகள்லாம் வாயில் புஃப்னு அப்படி ஊதுவேன், எடுத்து எதிர்க்கு மேலே இருப்பாள். அந்த மாதிரி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சிவலிங்கத்து கண்ணிலேருந்து அந்த ரத்தத்துக்காக தன் கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனார். கண்ணப்பா அப்படின்னு
சிவபெருமானும் அவர் பேரை சொன்ன இடம் கண்ணப்ப நாயனார் பூஜை பண்ண சிவலிங்கம். கண்ணப்ப நாயனார் யார் அப்படின்னு காண கிடைக்கிறது அர்ஜுனன் தான். அதனால தான் காட்டுப்பன்றிகள்லாம் அழகாக சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறான். ஏன்னா பாசுபதாஸ்திரத்துக்கு சிவபெருமான் வேடுவனாக வர அர்ஜுனனும் சிவபெருமானும் தான் ஒரே காட்டுப்பன்றி மேலே 2 பேரும் அம்பு விடுறா இல்லையா. ஸோ அதனால் இங்கே அப்படி ஒரு கண்ணப்ப நாயனாருடைய ஸ்தலம் இந்த ஸ்ரீகாளஹஸ்தி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திருமலை அடிவாரத்தில் அழகாக இன்றைக்கி தங்கிண்டு இந்த வைபவத்தை நான் சொல்கிறேன். சொர்ணமுக்கி நதின்னு சொன்னாலே அதே தான். அதே போல் கங்கை, அந்த கங்கையோடு சேரக்கூடிய நாவலக்கா தீர்த்தம் நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன். இந்திரன் தபஸ் பண்ண இடம். அவ்வளோ அழகாக தர்ம தீர்த்தம், தர்ம குண்டம்னு பேர். அப்போ தான் தீர்க்கதந்தன்ற ஒரு மீன் பிடிக்கிறவன் அந்த தர்ம தீர்த்தத்தில் மீன் பிடிக்கும் பொழுது குளித்ததுனால அவன் இறந்த உடனே அவனுக்கு சிவலோக பிராப்தி கிடச்சதுன்னு நேற்று சொன்னேன். இந்திரன் தபஸ் பண்ணதுனால இந்திரப்பிரயாகை அப்படின்னு பேர், தர்ம தீர்த்தம்னு பெயர். அத்தனை விசேஷமாக ஸ்கந்த புராணத்தில் இந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை ஸ்கந்தன் ரொம்ப அழகாக நம்ம நாரதருக்கு சொல்கிறார். இந்த இடத்துல இந்த தர்ம தீர்த்தம், இந்திர குண்டம், அது பக்கத்தில் தனுஷ் தீர்த்தம் இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் குளித்தாலே பரமமாக மேலான கத்தி கிடச்சிடும். தத்தோ கங்காகமே விப்ரே பிரம்மகுண்டம் புராதனம் ரவிவாரே அத்திர சம்ஸ்நாய ரவிலோகே மகியத்தை. அங்கே அழகாக அந்த பிரம்மகுண்டம், அங்கே பிரம்மகுண்டம், தர்மகுண்டம் எல்லாம் இருக்குது. அங்கே குளிச்சாச்சுன்னா அது ஞாயிற்றுக்கிழமை ரவிவார குளிச்சாச்சுன்னா ரவிலோகம், சூரிய லோகத்தை அடைஞ்சுள்ளார்கள்ன்றார். பிரம்மதாராச்ச தத்ரைவ புண்ணிய கர்ம கதிர்த்விஜ தத்பயக பானமாத்திரேன ஹம்சயான விமானக. அழகாக அங்கே ஒரு பிரம்மதாரா இருக்குது. அந்த பிரம்மதாராவினுடைய ஜலத்தை குடித்தாலே அழகாக அம்ச விமானத்தில் ஏறி நேர பிரம்மலோகம் போகிற பாக்கியம் கிடச்சிடும். அதுக்கு தட்சிண பாகத்தில் இந்திரேஸ்வர் அப்படின்னு ஒரு சிவபெருமான் இருக்கார். சகலவிதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அவர். அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு வர்ணிக்கிறார் ஸ்கந்தன். இந்திரேஸ்வர இதிக்யாதம் பாபராசி தவானலக. தவ அனலக, தவானலக பகவான் தவான அழகாக சொல்லுவோம் இல்லையா, தாவாக்னி பானனம்னு இல்லையா. அந்த மாதிரி காட்டுத்தீ போல பாவங்கள்லாம் எரிஞ்சு போய்டுன்றார். காட்டுத்தீயில் போட்ட காடு போல. தஸ்ய சின்னம் சமாக்கியாசிய தேன தத்ர கதிர்பவேத் ரக்தசீர்ஷோ புஜங்கஸ்து தத்ராஸ்தே மணிபூஷிதः சதுர்தஷ்யாம் தினே தத்ர திருஷ்யதே புண்ணிய சஞ்சயைः சஞ்சாத்ய லிங்கம் தத் சர்வம் ஷேதே தத்ர புஜங்கராட் சிவராத்திரி தினேயஸ்து பூஜயேத் பிரயத சிவம் தேன சர்வம் கிருதம் கர்ம வாஜபேயாதிகம் முனே நவாலகாதடே பூர்வே தாரா யாதி சுபுண்யதா திரிசூலேதி சமாக்கியாதா சங்கமே புண்ணியக்கே தயோஹோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த இடத்துல சிவராத்திரி ஜம்முன்னு சிவபூஜா பண்ணால் அவளுக்கு வாஜபேய யஜ்ஞம் எல்லாம் பண்ண புண்ணியம் கிடச்சிடுன்றார். அவ்வளவு அழகாக ஒரு நல்ல சிவப்பு கலரில் ஒரு பாம்பு இருக்குது. அது மணிபூஷித நல்ல நாகமணியோடு இருக்கக்கூடிய நாகம். அது சதுர்தசி தினத்தில் புண்ணியமான ஆத்மாக்களுக்கு மட்டும் அந்த நாகம் காட்சி கொடுக்கும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ அழகு. இன்றைக்கி கூட சொன்னார் ஸ்ரீகாளஹஸ்தி ஒரு பாம்பு நாகமணிகளை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணது. அதே யானை வில்வ இலைகள் அப்புறமா தாமரைப்பூவை கொண்டு பூஜை பண்ணித்து. அதுக்கப்புறமா இதுக்கு வாளுக்கு முன்னாடி ஒரு சிலந்தி தன்னுடைய
வலையினாலேயே கோவில் மாதிரி எல்லாம் கட்டி இந்த சிவபெருமான பூஜை பண்ணியிருக்க. ஸ்ரீ கால ஹஸ்தி அப்படின்னா, ஸ்ரீனா சிலந்தி, காலம்னா சர்ப்பம், அஸ்தினா யானை. சிலந்தி, பாம்பு, யானை பூஜித்த தலம், வாயுலிங்கம் இந்த ஸ்ரீகால ஹஸ்தி. இன்றைக்கும் இந்த சந்நிதியில் நிறைய விளக்கேற்றி வச்சுருந்தா. நான் சந்தியா வேலை ஆரத்தி பார்க்கும்போது எல்லா விளக்கும் மெலீஸாக மூச்சு விட்டுருந்தா அப்படி ஆடும் இல்லையா, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த ஜோதி எல்லாம் அணையலை, பெரிய காற்றுல. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த காற்றில் அப்படி ஆடின்னு இருந்தது. அந்த மாதிரி இந்த இடத்தையும் சொல்கிறார், பாம்பெல்லாம் பூஜை பண்ண ஒரு சிவலிங்கம், அதெல்லாம் பார்க்கறதே பரமபாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ரொம்ப அழகாக நாரதர் கேட்குறார், நவாலகோத்பத்தி நவாலகோத்பத்திம் அகம் ஸ்ரோதும் இச்சாமி தத்வதः காசௌ நவாலகா நாம த்வாசீத் புண்ணியதமா நதி கேனவை காரணேனாசௌ நதி ஜாதா சிவாத்மஜ இதிஹாசம் இமம் புண்ணியம் வத சர்வம் அசேஷத்தக. எனக்கு இந்த நவாலகா அப்படின்ற அது அவள் எப்படி நதியாக மாறினா, அதோட காரணம் என்ன, எனக்கு இந்த இதிகாசம் தெரியணும், மிச்சம் உள்ளபடி சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஸ்கந்தன் சொல்கிறார், ஸ்ருணு நவாலகோத்பத்திம் யதா பூர்வம் அசேஷதः யஸ்யாஹ ஸ்மரணமாத்ரேன நிஷ்பாபோ ஜாயதே நரஹ தர்மாரண்யே புரா விப்ர வைஷ்யோ அபூத் தர்மசிந்தகः சவந்தியத்வம் அனுப்ராப்தோ தர்மாத்மா பூர்வபாபதः ததஸ்து வைஷ்யோ தர்மாத்மா தர்மசிந்தன நாமகः வந்தியத்வதுக்கசந்தப்தோ யயௌ கைலாசமந்திரே பூஜனம் நீலகண்டஸ்ய ஸ்நாத்வா நத்யாம் யதத்தः சஹ ததக்ரமாதசௌ வைஷ்யோ வர்ஷேதிஷேஷு அபூஜயத் ததக்கேதாரபவனம் சாயயௌ துக்கிதோ பிருஷம் ஸ்நாத்வா மந்தாகினி தீரே ஜோதிரூபம் மகேஸ்வரம் ததர்ஷ பூஜனம் சைவ சகார விதிபூர்வகம் பிரார்த்தயாமாச தர்மாத்மா பத்யார்த்தம் ஜகதீஸ்வரம் ததः சமாயயௌ ஸ்வீயே கிருஹே வை தர்மசிந்தகः. ரொம்ப அழகா ஜம்முன்னு ஒருத்தர் இருந்தார். தர்மாரண்யம் அப்படின்ற ஒரு இடத்துல தர்மசிந்தகன் அப்படின்ற ஒரு வைஷ்யன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதனால் அவர் கைலாச யாத்திரை போகிறார். நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி தட்சிண கைலாசம் ஸ்ரீகாளஹஸ்தி பார்த்தேன்னு. அப்போ ஜோராக இன்னைக்கு கைலாச விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதுதான் பகவத் சங்கல்பம்ன்றது. அதுவும் நான் இந்த ஸ்கந்தபுராண சொல்லாமல் நிறைய சிவனை பற்றி நிறைய சிவன் கோயிலாக பண்ணிட்டுருக்கேன். வேறு இன்றைக்கி 4 கோவிலில் 3 சிவன் கோவில், ஒன்று தான் பெருமாள் கோவில். அவ்வளோ அழகாக இவன் இந்த தர்ம சிந்தக பேர் பாருங்க, தர்ம சிந்தனையுடைய தர்ம சிந்தகன் கைலாசம் போய் அங்கே மந்தாகி அவ்வளோ அழகாக நீலகண்டனை உபாசனம் பண்ணுறான். 1 வருஷம் அழகாக பல இடங்கள் போய் அவர் தீர்த்தாடனம் போகிறார். கைலாசம் போய் சிவபெருமான தொழுது, அதுக்கப்புறம் பல இடங்கள் போயிட்டு தீர்த்தாடனம் போகிறார். அப்போ கூட ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. கடைசியில் கேதாரம் போய் பார்க்குறார். கேதாரம் இந்த ஸ்ரீகாளஹஸ்திக்கு சுந்தரர் வர்றார். வந்துட்டு இங்கே இருந்து அவருக்கு கைலாயம் கேதாரம் பற்றிலாம் பாடியிருக்காருன்னு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், கைலாயம் கேதாரம் இதை பற்றியெல்லாம் தான் வைபவம். அதுதான் பகவத் சங்கல்பம். அப்போ
இந்த கேதாரம் போய் அங்கே மந்தாகினி, மந்தாகினின்றது கங்கை, இங்கே ஸ்வர்ணமுகி, அங்கே மந்தாகினி. அந்த மந்தாகினியில் அழகாக தீர்த்தமாடி சிவபெருமான ஜோதிர்லிங்கம் இல்லையோ, 12 ஜோதிர்லிங்கத்தில் ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் கேதாரநாதன். கேதாரம் அப்படின்னா வயல்கள்னு அர்த்தம். வயல்களின் நாதன் கேதாரநாதன். அழகாக கேதாரநாதனை பிரார்த்தனை பண்ணார். ஸ்நாத்வா மந்தாகினி தீரே ஜோதிரூபம் மகேஸ்வரம் ததர்ஷ பூஜனம் சைவ சகார விதிபூர்வகம் பிரார்த்தயாமாச தர்மாத்மா அபத்யார்த்தம் ஜெகதீஸ்வரம் ததः சமாயயௌ ஸ்வீயே கிருஹே வை தர்மசிந்தகः ததः கதிபர்யைர்வர்ஷைः பிராபபுத்திரம் ததோத்கடம் கன்யாம் ச ரூபிணிம் சாக்ஷாத் லக்ஷ்மீம் சௌபாகிய சம்யுதாம். அதன் பிறகு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார். கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அழகாக ஜோரா ஜம்முன்னு அவருக்கு ஒரு மகள் பிறந்தா. லக்ஷ்மி போல அவ்வளோ அழகாக இருந்தா. நிஜமாகவே இன்றைக்கி அந்த வேதவல்லி தாயார் ஒரு அழகு வேதநாராயணபுரத்தில். அதுமாதிரி மரகதாம்பிகா ஒரு அழகு சுருட்டப்பள்ளியில். அதன் பிறகு இந்த வாலீஸ்வரம் அங்கேயும் மரகதாம்பிகா அவ்வளோ அழகாக இருந்தா. அதுக்கப்புறம் ஸ்ரீகாளஹஸ்தி. அடா நிஜமாவே ஞான அப்படின்னு ஆரம்பிக்கும் பேர், கண்டுபிடிக்கும். கூகுளில் போட்டால் சொல்லிட போகிறது. என்ன அழகி! அதுவும் அந்த ஆரத்தியில் கூட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே அந்த உள்ள புகை மூட்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு ஆரத்தி காட்டின அம்மா தங்க பாவாடை சட்டை போட்டுண்டு அச்சோடி. எனக்கு அந்த பாட்டு அந்த அவளை பார்த்த உடனே ஒரு பாட்டு உண்டு, சிவகங்கை சீமையில். ரொம்ப அழகாக தேவி பாவாடையெல்லாம் உடுத்திண்டு அழகாக இருக்கான்னு ஒரு பாட்டு உண்டு. சிவகங்கை குளத்தருகே அப்படின்னு அந்த தேவி சித்தாடை சின்னஞ்சீரு பெண் போல சித்தாடை உடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே தேவி. அந்த நிஜமாகவே எனக்கு முதல்ல அதுதான் தோணிச்சு. அந்த குழந்தைகள் இந்த டீனேஜ் ஜஸ்ட் வரதுக்கு ப்ரீ டீன்ஸில் இருக்கும்போது பொம்பளை பசங்க ஒரு பட்டாடை போட்டுண்டு இப்படி அலையுங்கள் அப்படியே இருந்தா இன்றைக்கி ரொம்ப அழகி நிஜமாகவே. அந்த மாதிரி சாக்ஷாத் லக்ஷ்மீம் சௌபாகிய சம்யுதாம் அவ்வளோ அழகாக இருந்தாலாம். சாபி தத்ர மகாபாகா ரூப யௌவனசாலினி காலே நவய ஆபன்னா தர்ம சிந்தக கன்யகா. அவ்வளோ அழகாக இருந்தா, நல்லா பெரியவளாயிட்டா அவள், ரொம்ப அழகாக இருக்கா. அதைகஸ்மின் தினே விப்ர நாம்னா சௌந்தர்ய மஞ்சரி. பேர் சௌந்தர்ய மஞ்சரி, இன்னும் அழகான பேர் பாருங்க. ஜோர சௌந்தர்ய மஞ்சரி கிருஹாராமே வயஸ்காபிஹி சகீபிஹி பரிவாரிதா கிரீடந்தி சகசா விப்ர ததிருஷே சவனேன சா. அம்பிட்டு அழகாக இருந்தான் பொண்ணு. ரூப யௌவனசாலினி சௌந்தர்ய மஞ்சரின்னு பேர். அவள் தன் வீட்டில் தோழிகளோட இந்த கொல்லை பக்கத்துலலாம் அப்படி ஜம்மு விளையாடின்னு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சவணர் வந்தார். யார்? சவணப்பிராஷ்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த சவணர் வந்தார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சௌந்தர்ய மஞ்சரி அப்படின்னு அவளுக்கு பெயர். சரியோ? அவள் அப்பா பேர் தர்ம சிந்தகன். அவள் வாழ்ந்தது தர்மாரண்யம். அவர் கைலாசம் போய் பிரார்த்தனை பண்ணார். 1 வருஷம் யாத்திரை பண்ணார். கேதாரம் போனார். மந்தாக்கினியில் தீர்த்தமாடினார். சிவபெருமான பூஜை பண்ணார். அதன் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு புள்ள பிறந்தான். காலக்கிரமத்தில் கொஞ்ச நாளில் இந்த பொண்ணும் பிறந்தா. அதிரூப சுந்தரியாக இருந்தால் சௌந்தர்ய மஞ்சரி. அவள் தன் தோழிகளோட விளையாடின்னு இருந்தா. ஒரு நாள் சவணர் வந்தார். மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி ராத்திரி
எம்பெருமான் பொன்மலையின் பக்கத்தில் ஒரு தூக்கம். எனக்கு கூப்பிட தூரத்தில் கபிலேஸ்வரர் வர இருக்கார். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசிற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வாலீஸ்வரருக்கு வந்தனங்கள். சுருட்ட பள்ளிகொண்டேஸ்வரருக்கு வந்தனங்கள். வேத நாராயணமூர்த்திக்கு வந்தனங்கள். திருக்காலத்தி அப்பருக்கு வந்தனங்கள். அலமேல் மங்கா தாயாருக்கு வந்தனங்கள். திருமலைக்கு வந்தனங்கள். குலசேகர ஆழ்வாருக்கு வந்தனங்கள். கபிலேஸ்வரருக்கு வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லா கோவிலுடைய தரிசனம், அந்த அனுபவம், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மூதாதையர்க்கும் வம்சத்திற்கும் பூரணமாக உண்டு. ராதே கிருஷ்ணா.